கண்மணிய ஜீவா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாரு, உங்க லைஃப இப்படி நீங்க வேஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்மணி சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. ஜீவா சொல்றாரு, அன்னைக்கு ரெசார்ட்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் மறக்க ட்ரை பண்றேன். என்ன ஜீவா, நான் மறக்க ட்ரை பண்றேன்னு தானே சொன்னேன், நான் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லலையே. கண்மணி, உடனே ரெடியாக வேணாம், என் மனசுல இருக்கத நான் சொல்லிட்டேன், நீ அதை பத்தி கொஞ்சம் யோசி, டேக் யுவர் ஓன் டைம். எப்படி இருந்தாலும் பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீ செப்பரேட் ஆக போற, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் புது லைஃப தொடங்க கூடாது? சாரி ஜீவா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல, என்னால இதை ஏத்துக்க முடியாது, இத பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்ல, நான் கிளம்புறேன். கண்மணி இருன்னு சொல்லிட்டு ஜீவா கண்மணியோட கைய பிடிக்கிறாரு. கண்மணி எவ்வளவு சொல்லியும் ஜீவா கேட்கல, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இத பார்த்த அன்பு ரொம்ப கோபமாயிடுறாரு ஜீவா மேல. அன்பை பார்த்த உடனே கண்மணி ஷாக் ஆயிடுறாங்க. அன்பு சொல்றாரு, கண்மணி எந்திரி. ஜீவா சொல்றாரு, அன்பு என்ன மேனஸ் இது? கண்மணி என் கூட வந்திருக்கா, நான் அவ கூட பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம திடீர்னு வந்து எந்திரிக்க சொல்றீங்க. அன்பு சொல்றாரு, கண்மணி நீ எந்திரிக்க போறியா இல்லையா? அன்பு, டோன்ட் யூ ஹேவ் மேனஸ்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்கு இப்ப இங்க வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அன்பு, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? ஜீவா, நான் உங்ககிட்ட பேசல, சும்மா இருங்க. கண்மணி, நான் உன்னை எந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அன்பு, எந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல கண்மணி. ஜீவா சொல்றாரு, அன்பு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க, பப்ளிக்ல இந்த மாதிரி அசிங்கமா நடந்துகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அன்பு ஜீவாவோட சட்டைய புடிச்சு இழுக்கிறாரு. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்றாரு. கண்மணி சொல்றாங்க, அன்பு ப்ளீஸ் கைய எடுங்க, சாப்பிட வந்தவங்க எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஜீவா சொல்றாரு, அன்பு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அன்பு, ஜீவா அடுத்த முண்டாட்டிக்கு ஆசைப்படுறிய, நீ டீசென்சிய பத்தி எல்லாம் பேசுறியா? அசிங்கமா இல்லையா உனக்கு? அன்பு, நீங்க ரொம்ப டூ மச்சா பேசுறீங்க. ஜீவா, நீங்க தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்பு, நான் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கண்மணி சொல்றாங்க, அன்பு விடுங்க அன்பு. அன்பு சொல்றாரு, ஜீவா அவ ஏற்கனவே கல்யாணமானவடா, இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள வெளியில கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? அன்பு, இது என்னோட பர்சனல், தேவையில்லாம நீ தலையிடாத. என்னடா பர்சனல், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, மக்கள்லாம் என்னடா மரியாதை? அன்பு விடுங்க அன்புன்னு ரெண்டு பேத்துக்கு நடுவுல கண்மணி வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் சட்டைய விடுறாங்க. அன்பு கண்மணியோட கைய பிடிச்சு நீ வா போகலான்னு சொல்றாரு. ஜீவா அன்போட கைய விலக்கி விடுறாரு கண்மணி கிட்ட இருந்து. ஜீவா சொல்றாரு, இவ என்னோட ஃப்ரெண்டு, நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், எங்க வச்சு வேணாலும் பேசுவேன், இத கேக்குறதுக்கு நீ யாரா? நான் அவளோட ஹஸ்பண்ட்ரா. ஜீவா இத கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஜீவா கேக்குறாரு, என்னடா சொன்ன? அன்பு சொல்றாரு, நான் அவளோட புருஷன், அவ என்னோட பொண்டாட்டி, நாங்க இன்னும் பிரியவே இல்லை, இன்னும் டிவோர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணல, நீ நடுவுல வந்து எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறியா? ஜீவா கண்ணசைவுல கண்மணி கிட்ட கேக்குறாரு. கண்மணி கண்ணசைவுல ஆமான்னு சொல்றாங்க. ஜீவா இத கேட்ட உடனே நொறுங்கி போறாரு. கண்மணி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போறாங்க. அன்பு பின்னாடியே போறாரு கண்மணின்னு சொல்லிக்கிட்டு. கண்மணி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அன்பு கண்மணி பின்னாடியே போறாரு, கெஞ்சுறாரு, கண்மணி கிட்ட பேசி பாக்குறாரு. கண்மணி அழுதுகிட்டே போறாங்க. அன்பு கண்மணி கிட்ட பேசிக்கிட்டே போறாரு. அன்பு சொல்றாரு, கண்மணி பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு கண்மணி, எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும், பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டேன்னு சொன்னது உண்மையா? ஆமா அன்பு. அன்பு இத கேட்டதும் அப்செட் ஆயிடுறாரு. கண்மணி சொல்றாங்க, இப்பயும் அதான் சொல்றேன். அன்பு சொல்றாரு, ஓ அப்படியா, ரொம்ப ஈஸியா சொல்ற இல்ல, உனக்காண்டி நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரே வரியில முடிஞ்சு போச்சுல்ல, அது முடிச்சது நான் இல்லைங்க, உங்களோட கோபம் அகங்காரம். நீங்க பேசின வார்த்தை, மனைவிய ஒரு மனுஷியா மதிக்காத
ஆணாதிக்க திமிரு. என்ன கண்மணி சொல்ற? திமிரா? வாழ வந்த இடத்துல புருஷனை எப்படி மதிக்கிறது, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியல. எனக்கு அகங்காரம்னு சொல்ற. ஆமா அன்பு. அன்பு கண்மணி கூட பேசிக்கிட்டே இருக்காரு. கண்மணி அழுதுகிட்டே ஆட்டோ புடிச்சு போயிடுறாங்க. அன்பு கண்மணிய நினைச்சு கவலைப்படுறாரு, அழுகிறாரு. வீட்டுல வந்து அழுதுகிட்டே நடந்தத சொல்றாங்க கண்மணி. அன்பு வீட்டுக்கு வர்றாரு. கார்த்திக் ஆறுதலா பேசுறாரு. தெருவுல உள்ளவங்க எல்லாம் கூடிடுறாங்க அன்போட சத்தம் கேட்டு. அன்பு குடிச்சிட்டு வந்ததுனால ஒரு நிலையா இல்லாம பேசிக்கிட்டே இருக்காரு. கண்மணி வெளியே வந்து அன்பை பார்த்துக்கிட்டே அழுகுறாங்க. தெருவுல உள்ளவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.